அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தயவு கூர்ந்து ஒவ்வொரு தவசிகளும் தன்னுடைய தவத்தில் ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரத்தை இந்த உலக சாந்திக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனதளவில் நீங்கள் அதை சங்கல்பம் வைக்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா மத கலவரம் வெடித்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நோய் உயிர்களை கொண்டுகிட்டு இருக்கு. 85 வயது, தன்னுடைய தகப்பனார் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆனால் அவர் ஒரு சாமியாராக வெளியேறி வந்தவர். அவர் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு எழுந்திருக்கிறாரு இரவு. நல்லா தவங்கள் யோகங்கள் எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு இந்த உலகியல் மதம் பிடிச்சிருக்கு. இப்போ அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் அடையாளத்தில் தவசியாக இருக்கிறார். நேற்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் கூட பேசி அவர் எழுப்பக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் விடையளித்து அவரை திகைக்க செய்திருக்கோம். விட்டா மதமா, பிடிச்ச மதமா? அப்போ அப்படியே விட்டுற வேண்டியதானா? யார் வேணுனாலும் நம்ம நாட்டை என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொன்னோம், அப்படி இல்லை. தனித்தனி சமயங்களாக இருந்த நம்மளுடைய மதத்தை 6 நம்பருக்குள்ளே கொண்டு வந்தவர் ஆதிசங்கரர். எங்கிருந்து வந்தார்? யார் அனுப்பி விட்டார்? இந்த உலகமே நம்மளை பாம்பாட்டின்னு சொல்லும்போது சிக்காகோ நகரத்தில் பேசினார் சுவாமி விவேகானந்தர். எங்கிருந்து வந்தார்? யார் அனுப்பிவிட்டா? அப்போ இந்த மதம் அந்த மதம்னு நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா எப்படி சத்தியத்தை உணர முடியும்? இங்கே இருக்கிறவன் தான் அங்கே போய் பிறப்பான், அங்கே இருக்கிறவன் தான் இங்கே வந்து பிறப்பான். அவனுடைய தவறுகளுக்கு புண்ணியங்களுக்கும் தகுந்த மாதிரி. அப்போ பல சம்பவங்களை அவருக்கு எடுத்து சொன்னோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அந்த ரோட்டில் நடந்து போகிற ஒவ்வொருத்தரையும் இங்கே வாப்பான்னு கூப்பிடுறாரு. வந்தோடனே உன் பேர் என்னப்பா அப்படின்னா அவன் ஒரு கிறிஸ்டின் பேரை சொல்கிறான். தப்புப்பா, உங்கள் பாட்டனாருடைய பேர், அவருடைய குலதெய்வம் இது அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஆடி போயிடுறான். ஆமாம், எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன். அப்புறம் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி 90 வச்சு உன் சாமி உன்கிட்ட நிற்கிது, ஆடுப்பா போய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. கடைசியாக இந்த தகவல் தெரிஞ்சு ஃபாதர் வர்றார். ஏன் இப்படி செய்ய போச்சு, வைக்க போச்சு? அவர் கேட்குறாரு, நீ எங்கேருந்து வந்த? உன்னுடைய மூதாதையர்கள் யார் அப்படின்னு அவரை கேட்கும்போது அவரும் பதில் சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் நிற்கிறார். அப்போ ரமணர மகரிஷியை எங்கேருந்து பார்க்க வந்தார், அவர் எதுவாக மாறி போனார்ன்றதெல்லாம் நம்மளுக்கு வரலாறு இருக்குது இல்லையா? அப்போ தன்னை அறியும் போது மதம் விலகுது. அது அறியாதவன் தான் மதம் பிடிச்சு அலைகிறான். அப்போ பிடிச்சா மதமா, விட்டா மதமா? இதை ஒவ்வொரு தவசிகளும் இந்த சாமானிய மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்காகவும் நாம் பணியாற்றணும். நமஸ்காரம்.